ஸ்ட்ரெஸ். இது எல்லாருக்குமே இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ். அதுவும் இந்த காலகட்டத்தில் நிறையவே இருக்கும். பிரச்சனை வந்துடுச்சேன்னு நாம் கவலைப்பட்டோம்னா பிரச்சனை மாறுமா? மாறாது. ஆக பிரச்சனை வரும் பொழுது பிரச்சனையே நினச்சி நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா அந்த பிரச்சனை இன்னொரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஆக பிரச்சனைன்றது வாழ்க்கையில் எல்லாருக்கும் வரும். ஒரு சில நேரங்களில் சின்ன பிரச்சனையாக வரும், ஒரு சில நேரங்களில் பெரிய பிரச்சனைகளாக வரும். அப்படி பிரச்சனைகள் வரும் பொழுது அதை கவலைப்படாமல் அழாமல் பிரச்சனைன்னு சொல்கிறோம். எதை பிரச்சனைன்னு சொல்கிறோம்? எது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியலையோ அதுதான் பிரச்சனை, இல்லையா? ஒரு விஷயத்தை நம்மால் ஏற்றுக்கிறோன்னு வச்சுக்குவோம் மனசளவில். இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அது பிரச்சனை கிடையாது. எது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, எதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதுதான் பிரச்சனை. ஒரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கிட்டோம்னா அது பிரச்சனை கிடையாது. எனக்கு வர கஷ்டத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டா பாதி கஷ்டங்களே இல்லாமல் போயிடும். ஆனால் பெரும்பாலான கஷ்டங்களை, சோதனைகளை நாம் ஏற்றுக்க தயங்குறோம். எனக்கு வந்துடுச்சேன்னு. நமக்கு மாத்திரம் வரல, இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அந்த கஷ்டம் தெய்வம் கொடுத்ததில்லை, நாம் போன பிறவியில் செய்த கர்மத்தின் பலனால் வந்தது அந்த கஷ்டம். அப்படின்னு அதை நாம் ஏற்றுக்கிட்டோம்னால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் தானா மறந்து